ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளான்டஸ் பிராண்டட். இதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணியிருக்கேன். எத்தனை நாள் நான் பார்த்துருவேன் எனக்கே தெரில, இது வரைக்கும் நான் போனதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 30 மிஷின் முடிச்சிருக்கேன். அது எத்தனை நாள் விளாண்டுருக்கேன்னா ஒரு நாள் பேக்ஸ் பார்த்துக்கோங்க. ரீபர்த் வந்து 10 பண்ணியிருக்கேன். எனக்கு இது நான் வந்து யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது மட்டும் இந்த ரீபர்த்து கிடச்சா போதும். அடுத்து என்னோட இதை பார்த்துக்கலாம். ரோஸ் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் மை பவர்ஃபுல் ரோ. 305k டேமேஜ், 162k டேமேஜ், 162, 145, 127, 119, 133 எல்லாமே நான் கஷ்டப்பட்டு கிரைண்டிங் ஒரு நாள் தான் பண்ணியிருக்கேன். தந்திக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் ஒரு அட்மின் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் நான் ரேண்டமாக ஸ்பான் ஆனது. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தது. இந்த 6-7 அட்மின் அபியூஸில் கடைசியில் வரும்போது கிடச்சிச்சு. இது என்னோடய தம்பி ப்ளே பண்ணுற அக்கௌண்ட். வாங்க அவனோட கார்டனை பார்க்கலாம். வாங்க கைஸ் உள்ள போகலாம். இதற்கு அவன் கார்டன். ப்ரோ வா ப்ரோ, இங்கே உன் கார்டனுக்கு வா ப்ரோ. இந்த ரோ எவ்வளோ கே ப்ரோ? சொல்லு ப்ரோ. இது 37, இது 48, இது 48, இது இந்த ரூபா எவ்வளோ ப்ரோ? என்ன ப்ரோ ஹேஷ்டேக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ ப்ரோ? இது 41 தான். அடுத்து வந்து இது அவரோட பேஸ். இது சொல்ல போனால் இது வந்து இவராக கிரைண்டிங் பண்ணி எடுத்தது ஃபுல்லாக. நான் கொஞ்சம் எனக்கு போர் அடிக்கிறப்ப இந்த அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுவேன். அண்டு என்னோட இந்த கார்டனை பார்த்துடலாம். இது வந்து நான் ஃபியூஸ் பண்ணி எடுத்தது. டைமண்டும் இதுவும் ஒரு 2 ஃபியூஸ் பண்ணி எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுவும் பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போகலாம். அடுத்து என்னென்ன சீரியஸ் ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மிஸ்டர் கேரட் அதிசயமாக ஒரு சீக்கிரம் வந்திருக்காங்க. நான் வந்து ஆட்டோ செல்லில் எதாவது ஆஃபில் போட்டு வச்சுருக்கேன்னா எல்லாமே சீக்ரெட் அண்ட் லிமிட்டட் மட்டும்தான். பாசஸ் இன்னும் எனக்கு அந்த போலீஸ் கார் வருமா, இதுவும் புது பிராண்டட். இங்கே பொவனைக்கு 50 பதிலாக புது பிராண்டில் வந்துருக்காங்க. அண்ட் மடுங்டும் அதுக்கு பதிலாகவும் புதுசு விட்ருக்காங்க. இந்த ஃப்ரீகோ கமேலாவுக்கு பதிலாக ஃப்ரிஸோ கமேலோ 2, இது வந்து ஃப்ரீகோ கமேலாவுக்கு பதிலாக வந்திருக்கு. இதுவும் ஃப்ளோராவுக்கு பதிலாக வந்திருக்கு. இது பிர் பத்தப்பின் பதிலாக வந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு பிராண்டட் காட்டுறேன். யார் தரா? மை ப்ரோ தராது. தரம் தேவையில்லை ப்ரோ எனக்கு. இது ஒரு பிராண்டட். இது என் ப்ரோ ரீபர்த் தேவைப்படுமான்னு கேட்கலாம். கியர்ஸ் வாங்க மாட்டாங்க கைஸ். இந்த லெஜெண்டரி மடுங்டும் பதில் கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு பிராண்டட் காட்டுறேன். இது என்ன, இது புது பிராண்டட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜார்ஜ் மேலோ இது வந்து
கராமரன் மட்டும் கூட பேபி கடிஷன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கிவ்அவே தரலான் இருக்கேன். என்னன்னா என்கிட்ட இருக்க பிரெயின் ராட்ஸ் பெஸ்ட் பிரெயின் கூட உங்களுக்கு கிஃப்ட் தரேன். முக்கியமாக துங் சகோர் தரேன். இதுதான் கடைசி ஒரே ஒரு அட்மின் அபியூஸ் அப்போ வந்தது. அதுக்கப்புறம் இது வரவே இல்லை. அதில் புதுசாக ஈவெண்ட் என்னமோ விட்டுருக்காங்க. என்னன்னு தெரில, என்னமோ வந்திருக்கு. இதில் ஒட்டி கஷ்டி பார்க்கலாம். எல்லாமே கஷ்டம்தான். ஏதாவது வேற ஏதாவது நான் இப்போதைக்கு என்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளான் டு கிவ் அவே பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. இது வேணுமே, இது 31K. நான் ப்ரோக்கு தரலாமா இல்லை ப்ரோக்கு தரவா வேணாமா நான் அவரே டிசைட் பண்ணட்டும். எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து புதுசாக வந்திருக்கு இன்வெஷன். இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் எதிர்கூட பார்க்கல. இப்போ ஃப்ரோஸ்ட் கிரனேட் தான் யூஸ் ஆகும். ஒரே ரோட தான் எல்லாமே ஏறுது. நாளைக்கு ஃப்ரோஸ்ட் கிரனேட் சாண்டாஸ் அதெல்லாம் வராரு. அப்போ இதுவும் கூடி சீக்கிரத்தில் ஒரு பிரெயின் ராடாக வரும். நக்கலம்மா இந்த ரோலை ஏறினான்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஓரமாக போயிட்டுருக்கு. சோ இந்த இடத்துல எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. ப்ரோ இப்போ உங்களுக்கு எதுவுமே தர முடியாது ப்ரோ. இன்வெஷனில் இருக்கேன் ப்ரோ. ஓனும் இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிட்டு பார்க்குறவங்கள அடுத்த வீடியோ வரும்போது இதை விட முன்னே இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் வருவேன். ஓனும் இந்த ரோவே உடச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர இன்வெஷன். ஓனும் நான் வந்து இன்னும் உங்களை ஒரு வாரம் கழிச்சு தான் சந்திப்பேன். ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இருக்கிற சீடை பூரா பிளான் பண்ண போகிறோம். கம்மியாக எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. இந்த ஷும்பினோ ரோவை தவிர ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு பிளான்ட்டு இந்த ஷும்பினோ தான். 189K. இந்த ரோ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரோ. ரொம்ப வீக் ஆகிட்டேன். இப்போ வர இனிமேல் 400-500ன்னு வந்து அசால்ட்டாக உடச்சி விட்டு போயிடுது. எல்லாத்துலேயுமே ஏற்றுறோம். மிஸ்டர் கேரட் சீடு இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஓ தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறாருல இங்கே தனியாக வா ப்ரோ. நான் வந்து இவர் வந்து நம்ம கூட ப்ளே பண்ணுற பார்த்தாலு அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அடுத்து என் ப்ரோக்கு
மிஸ்டர் கேரட் ப்ரோ வா ப்ரோ. உனக்கான இன்னொன்று மேங்கோ. ஆனால் 1.4 மில்லியனே முடிய முடியல. ரெண்டு 4 செகண்ட் தான் போடுறேன். இங்கே அடிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முடியவே முடியல. அது நாளைக்கு முடிஞ்ச அளவு நம்ம கிரேண்டிங் பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் இதை விட பவர் ஆகி வரேன். உங்கள்கிட்ட ஒரு சவால், 1 மில்லியனே அடிக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க 1 மில்லியனே அடிக்கும்போது அது அடிக்காதா ப்ரோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு வகையில் இதுவும் ஒரு இதுதான். நான் இப்போ எல்லாத்தையும் வேர்ல்டு 1க்கு மாற்ற போகிறேன். இப்படி தான் பயமி மாறும்போது வரும். இனிமேல் நான் இது போட்டேன்னா நானும் இனிமேல் இதே இருக்க போகிறேன். இதில் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இதெல்லாம் வரும். மற்றதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். எத்தனைக்கு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, சி யூ, பாய் பாய். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். 1 லைக் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களை இந்த யூடியூப்பில் மேலாக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.